ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல் தான். இப்போ நம்ம மாமனார் எனக்கு ஏன் புருஷ உனக்கு சீசன் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த எபிசோட டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோடில் சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நம்ம சித்திக்காரி அப்பங்காரன்ட்ட கேட்டாங்க இல்லையா? மேட்டரில் குறியா இருந்தவன் இதை கவனிச்சிருக்க மாட்டான்னு பார்த்தா அதையும் கவனிச்சிருக்கான். காலையிலேயே இவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி புரோக்கர்கிட்ட சொல்ல புரோக்கரோ சும்மா தழுக்கு முழுக்குன்னு அழகா ஒரு பொண்ணை காட்டியிருக்கு. இன்னும் சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சித்திக்காரி மாறி மாறி பார்க்க சரி ஓகே மேரேஜ் தானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்ன மனுஷன் இவன்? இந்த இடத்துக்கு நம்ம வேலைக்காரி குட்டி வரா. இவகிட்டையும் இந்த மாதிரி உன் சின்ன முதலாளிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல சின்ன முதலாளி கல்யாணமா, வாழ்த்துக்கள் தம்பி அப்படிங்கிறப்பா. முன்னாடி தம்பிங்கிற நம்ம வேலைக்காரி குட்டி திருந்திட்டாலோ என்னமோ தம்பின்னு சொல்லிட்டா. இந்த சீனை இப்படியே கட் பண்ணா பொடி கொடுத்தே பேசாம உள்ள போற பையன்கிட்ட நம்ம அப்பங்காரன் போய் பேசுறான். என்னடா பொண்ணு போட்டோ காட்டியிருக்கேன் ஒன்னும் சொல்லாம போறிய அப்படின்னு சொல்ல நான் என்ன சொல்றது, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், எனக்கு மேல என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளக்காரன் அந்த இடத்த விட்டும் கிளம்பி போக அப்பங்காரனும் அந்த போட்டோ பார்த்துக்கிட்டு என்ன புள்ள இவன் இவ்வளோ அழகான குதிரை மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கோம், ரசிக்க தெரியாதவனா இருக்கானே, நான் மட்டும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா இவளை வச்சு செஞ்சிருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம சின்ன பையனுக்கு கல்யாணமே ஆயிடுது. கல்யாணம் ஆன உடனே புது பொண்டாட்டிய முக்காடை போட்டு சும்மா அழகா கூட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஆரத்திலாம் எடுத்து அன்னைக்கு நைட்டு தனி ரூம்குள்ள அனுப்புறாங்க. எதுக்குன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. முதல்ல வரைக்குள்ள நம்ம சின்ன பையனும் நம்ம பொண்டாட்டிக்காரி மட்டும்தான் இருக்காங்க. பொண்டாட்டிக்காரி மட்டும் இருக்க நம்ம சின்ன பையன் ஏதாவது செய்வான்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டிக்காரி வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா இவன் ஒன்றும் செய்யாம இருக்க அவளே இது பண்ண ஸ்டார்ட் பண்ணி விடுறா. சும்மா ஸ்டார்ட் பண்ணி விட்டானே நம்ம சின்ன பையன் ஈடு கட்டி வேற லெவல்ல விளையாடுறான்னே சொல்லலாம். இவ இருக்க குழுகுழுப்புக்கு எவன் கையில கிடைச்சாலும் வேற லெவல்ல தான் விளையாடுவான். இருந்தாலும் முடிக்கும் போது இவ நம்ம சொல்ற இடத்த மட்டும் தான் தோடுறான், நம்ம கேட்டதை மட்டும் தான் செய்யறான். இவனா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். நம்மளை இவன் அடக்குனா தானே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பா. அடக்கிறவனை தான் இவளுக்கு பிடிக்குமா? சே, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமா, நம்ம அவசரப்பட்டு ஏமாந்துட்டோமா அப்படின்னு இவ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த சீனை அதோட முடிச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலையோ இவ நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெக்ஸ் ஆகி கிச்சனில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேலைக்கார குட்டி அங்கே வந்து என்ன எஜமானி அம்மா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, ஒருவேளை எங்கள் சின்ன முதலாளி உங்களை ஒழுங்காக திருப்திப்படுத்துலையோ என்ன அப்படின்னு கேட்க இவ கடுப்பில் அவளை திட்டி விட்டுறா. திட்டு வாங்கின வேலைக்கார குட்டி டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிட்றா. இவ அழுவுற சத்தம் கேட்டோன்னே நம்ம சித்திக்காரியான பெரிய முதலாளி அம்மா அங்கே வந்துடுறாங்கப்பா. இந்த பெரிய முதலாளி குட்டி நம்ம சின்ன முதலாளி குட்டியை பார்த்துட்டு என்ன செல்லம் இவ்வளோ வருத்தமாக இருக்கீங்க, என்ன காரணம், எதுக்காக அந்த வேலைக்கார குட்டி திட்டினீங்க, அவள் நல்ல குட்டி தெரியுமா அப்படின்னு சொல்ல அவள் லிமிட்டை தாண்டி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ கடுப்பாக பேச ஆரம்பிக்கிறா. அப்படி என்னமா லிமிட்டை தாண்டி பேசிட்டா அப்படின்னு நம்ம பெரிய முதலாளி குட்டி கேட்க அதுக்கு நம்ம சின்ன முதலாளி குட்டியான புது பொண்ணும் ஏன் புருஷன் என்னை ஒழுங்காகவே திருப்திப்படுத்த மாட்டேங்கிறான், நான் சொல்றதெல்லாம் அவன் செய்யவே மாட்டேங்கிறான், அவன் ஒரு மரக்கட்டை மாதிரியே இருக்கான், இனிமேல் நான் அவன் கூட இருக்கவே மாட்டேன், நான் என் கோச்சிக்கிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் போயிடாத, போனேன் என் குடும்ப மானமே போயிடும், தயவு செஞ்சு போயிடாத, நான் அவன் காலில் கூட விழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்துக்காரி உருகி ஊத்துறாப்பா. இதை பார்த்த நம்மளோட புது பொண்டாட்டிக்கோ சரி உங்களுக்காக ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இதோட இந்த எபிசோட் நம்பர் 2 முடிச்சிடுறாங்கப்பா.